ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோடைபிஸ்ட் கவுன்சிலிங் டே 2 அப்டேட் வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியில் மட்டும் தான் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? எந்தெந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். எது எதுலாம் பேலன்ஸ் இருக்கோ நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரெயினில் 6 வேகன்சி பேலன்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஆர்த்தோவில் 1 வேகன்சி பேலன்ஸ் இருக்குது. ஜென்ரல் டிஃப்ரெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. ஜென்ரல் உமன் டிஃப்ரெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் கேட்டகரி வேகன்சி எல்லாமே ஃபில் ஆகி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ பிசி ஜென்ரல் பிரெயினில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் 1 வேகன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் டிஃப்ரெண்ட் டேபிளில் 1 வேகன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிசி டிடபிள்யூவில் 9 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிளைனில் 1 வேகன்சி இருக்குது. எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் 17 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எம்பிசி ஜென்ரல் டிஃப்ரெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எம்பிசி டிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் இன்னும் 65 வேகன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிசிஎம் உமனில் 1 வேகன்சி இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்சிஎம்மில் 1 வேகன்சி இருக்குது. பிசிஎம் டிடபிள்யூவில் 6 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் இன்னும் 7 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்சிஎம்மில் 4 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்சிஎம்மில் 11 வேகன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா இன்னும் 14 வேகன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸர்வீஸ் மேனுக்கு 2 வேகன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் 1 வேகன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் மல்டாவில் 1 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி உமன் பிஎஸ்சிஎம்மில் 2 வேகன்சி இருக்குது. எஸ்சி டிடபிள்யூவில் 10 வேகன்சி இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 28 வேகன்சியில் 1 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. 27 வேகன்சி இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்சிஎம்மில் 7 வேகன்சி இருக்குது. எஸ்டி டிடபிள்யூ பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 649 வேகன்சியில் 416 வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 233 வேகன்சி இருக்குது. இவங்க ஸ்டெனோ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 10 to 12 வரைக்கும் தான் வந்து டிஎன்பிசி வந்து போட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து நாளைக்கே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? நாளையோட ஸ்டெனோ கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். நாளையோட வந்து எவ்வளோ எடுக்கிறாங்களோ ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த ஸ்டெனோ டைபிஸ்ட் போஸ்ட் கோட் பார்த்துக்கோங்க. இதில் வந்து எது பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிடபிள்யூ 1 வேகன்சி இருக்குது. எம்பிசி டிடபிள்யூ 1 வேகன்சி இருக்குது. எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்சிஎம்மில் 2 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட் கோட் பார்த்துக்கோங்க, இதில் வந்து ஃபீல்டு தான். ஸோ அவ்வளோதான் வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளையோட வந்து கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம் ஒரு 1 வீக்கில் வந்து ஸோ நமக்கு வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கலுக்கான அப்டேட் வந்து சீக்கிரமாக வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிசி அப்டேட் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.